வியாபாரத்தில் வந்தவங்க உச்சத்தை தொட்டாங்க. உழைப்பு துறையில் வந்து உழைச்சி அவங்களும் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்காங்க. அவங்களும் வியாபாரம் இருக்கிறாங்க. இன்றைக்கி அதிகமான மக்களை, மலேசிய மக்களை வியாபாரத்தில் நம்ம கொண்டு போகணுன்ற ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல எண்ணம். அந்த எண்ணம் இன்றைக்கி நம்ம கண்குளிர இந்த 2 நாளாக பார்த்தோம். அதுக்காக பினாங் அரசாங்கத்துக்கும் மாநில முதல்வருக்கும் அதே சமயத்தில் தோழர் சுந்தரராஜ் அவர்களுக்கும் இவ்வேளையில் நான் நன்றி சொல்கிறேன். தமிழ்நாட்டோட தோழர் செல்வகுமாருக்கும் இவ்வேளையில் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 நாள் பினாங் மாநிலத்தை வந்து தமிழ் வம்சாவளியோட மாநாடு நடந்துச்சு. மிக சிறப்பாக இருந்துச்சு. நேற்று பார்த்திங்க சொன்னால் தமிழை ஒட்டி பேசப்பட்டது. ஸோ மலேசியாவிலேருந்து ஐயா பாண்டித்துரை மிக தெளிவாகவும் தமிழ் மொழியோட அர்த்தத்தையும் வந்து இன்றைக்கி வந்து மலேசியா பிரதிநிதியாக பேசப்பட்டது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாபாரம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியா வந்து முக்கியமாக ஒரு வியாபாரத்தில் வந்து மேலோக்கி இருக்குது. ஸோ இந்த மாநாடு வந்து மலேசியாவோட வியாபாரிகளுக்கும் இந்தியாவோட வியாபாரிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு முறை ஆட்டுக்கூடிய ஒரு தளமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாநாடு ஆண்டுதோறும் நடக்கணும். அது முக்கியமாக மலேசியா நடந்தால் இன்னும் நிறைய மலேசியா வியாபாரிங்க இந்திய வியாபாரோடு சேர்ந்து இணைந்து பொருளாதாரத்திலையும் முன்னேறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குன்ற சமூகம் வந்து எப்பயும் செய்கிற வியாபாரத்தை காட்டிலும் அதை விட்டு ஒரு படி மேல் போக வேண்டும். டெக்னாலஜிஸ் மற்றும் கம்யூனிகேஷன்ஸ், அக்ரிகல்ச்சர்ஸ் மற்றும் மற்ற துறைகளில் வந்து செக்டரில் அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த நெட்வொர்க்கே மிக முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த கோட்டோ இவங்க அரேஞ்ச் பண்ணது வந்து மிகவும் அது ஒரு பல சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு மேடையாக இருக்குது. அதனால் வராதவங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்தவங்களை இல்லை இந்த கோட்டோ நிறுவனத்தை நீங்கள் அணுகி இதில் என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்குது, இது மலேசியா, இந்தியா, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல நாடுகள், ஆஸ்திரேலியா, UK, US, இப்படி இந்த நாடுகளிலும் வந்து பல தொழில் முனைவர்கள் இருக்கிறார்கள். அவர் மூலியமாக நம்மளோட மலேசியாவில் இருக்கிற வர்த்தகர்கள் நீங்கள் உங்களோட தொழிற்சாலைகளை பெருக செய்வதற்கும் வியாபாரத்தை பெருக செய்வதற்கும் பல நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து அவங்களுக்கு குறித்து நாடணும். ஸோ அதனால் என்னோடய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. 11ஆம் ஆண்டு மாநாடு இந்த பினாங் மாநிலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வகையில் வந்து இந்த மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஐயா டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜ் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர் வந்து அதாவது பினாங் மாநிலத்தில் நடத்தினாலும் எங்களுக்கு ரொம்ப பெருமை. காரணம் இது மலேசியாவில் நடக்குது. கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த மாநாடு சென்னையில், அதாவது இந்தியாவில் மட்டும்தான் நடந்து கொண்டிருச்சு. இந்த ஆண்டு செல்வகுமார் முயற்சியில் மற்றும் சுந்தரராஜ் ஐயா முயற்சியில் இன்றைக்கி பினாங்கு மாநிலத்தில் நடக்கிறது வந்து மலேசியர்களுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, இது வந்து உலகத்தில் இருக்கிற MLAக்கள், MPக்கள், சட்டமன்றம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் 36 நாட்டிலேருந்து இன்றைக்கி இந்த பினாங் மாநிலத்தில் வந்து நிறைய உறவுகள், அதாவது பரிமாற்றம், அரசியலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், உறவு பாலத்தை உருவாக்கின இது ஒரு சரித்திரபூர்வமான நிகழ்வுன்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கு சென்னை இன்றைய காலகட்டத்தில் தமிழர்கள் பல நாடுகளிலிருந்து இங்கு வந்து தங்களுடைய நல்லுறவை வளப்படுத்திக் கொள்வதன் மூலமாகவும் வணிக சிந்தனைகளை இங்கு விதைப்பதன் வழியாகவும் இங்குள்ள தமிழர்களும் எப்படி பல நாடுகளில் உள்ள தமிழர்களோடு வணிக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கு இந்த மாநாடு ஒரு நல்ல உதாரணமாக விளங்கியது எனலாம். முறை மிக சிறப்பாக நிறைய பேருக்கு பெனாங் வந்து தமிழ்நாட்டுக்கும் தாய் தமிழ் உறவுது. ஒவ்வொரு கிராமத்துலேயும் 2-3 வீடு பெனாங்கார் வீடுன்னே இருக்குது. அதனால் இப்போ எங்கள் ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் வந்ததில் இந்த மாநாட்டில் கலந்து இந்த மாநாட்டு வெற்றிக்கும் சிறப்பு. இந்த மாநாட்டு வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அமைச்சர் சுந்தரராஜ் அவர்களுக்கும் மேயர் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். அனைவருக்கும் அருள்நன்றி வணக்கம். இன்று வந்து இந்த கோட்டோ என்ற மாநாடு வந்து மிக சிறப்பான முறையில் 2 நாள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. முதலில் இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு திரு செல்வா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முறை இங்கே பினாங் மாநிலத்தில் அதாவது ஏற்பாடு பண்ண இந்த நிகழ்வு மிக சிறப்பான முறையில் அமர்ந்திருக்கு. இது இந்த உலகத்தில் வாழும் அனைத்து இந்து மக்கள் மற்றும் தமிழர்களுக்கும் வந்து ஒரு உற்சாகமான ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. இன்றைக்கி வந்து இங்கே உலக கோட்டோ என்ற ஒரு அமைப்பின் மாநாடு நடந்துருக்குது. நம்ம தமிழ் வம்சாவளியினர் உலகமெங்கும் இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 நாடுகள்லேருந்து இந்த
மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. நானும் அந்த மாநாட்டில் வந்து ஒரு ஆர்கனைசராக வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மாநாடுகளில் அனைவரையும் வந்து கலந்துக்க சொல்கிறேன். இதில் ஒரு முக்கிய ஒரு அம்சமாக வந்து விமன்ஸ் என்டர்பிரினர் மீட் அப்படின்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பெண்களை வந்து இந்த வம்சாவளி சிறப்பான மாநாடு. அடுத்த முறை யார் யார் வராமல் இருந்தீங்களோ வந்து கண்டிப்பாக கலந்துக்க. அனைவருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதை வியாபாரம் பண்ணுறதுக்கு. நன்றி.